தின காற்று செய்திகள். எம்எல்ஏ இல்லைன்னா ஒரு வேலை நடக்கும், சேர்மன் இல்லைனா கூட இந்த தொகுதியில மக்கள்லாம் வேலை நடக்கும். இந்த தூய்மை பணியாளர்கள் நீங்க இல்லைன்னா மட்டும்தான் இந்த தொகுதியே ஒரு வேலையும் நடக்காது. அப்படிப்பட்ட உங்களுக்கு கௌரவப்படுத்தணும் தான் இந்த விழாவை தவிர எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடிய விழா இது கிடையாது. இந்த துப்புரவு பணியாளர்கள் கிடையாதுங்கம்மா. நீங்க இந்த விருதுநகர் மாவட்டத்தோட தூய்மை பணியாளர்கள். ஏன் கேட்டீங்கன்னா அவங்க எப்படி பாக்குதுன்னா ஒரு 500 ரூபாய் நோட்டா தான் பாக்குது. எலெக்ஷன் நேரம் வந்தா உங்க காலில் விடுவாங்க, ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டு வாங்கலாம் தான் இருக்கிறாங்க. இந்த உங்களோட விஷயத்திலே எவ்வளவு அரசியல் பண்ணிருக்கிறாங்கன்னா, நேற்று நைட்டு கூட உங்களை இங்க அனுப்பல. நாங்க சுமார் ஒரு 250 இந்த உங்களுக்கு எல்லாம் நலத்திட்டம் கொண்டு ரெடி பண்ணிருக்கோம். இது இந்த அவசியானது பணம் வைக்க கூடாதுன்னு இருக்கிறாங்க. அவங்க மக்கள் வரி பண்ற கொள்ளைக்கு உங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. எங்க தலைவர் சொந்த காசுல பண்றது எவ்வளவு இடைவெளி மக்களாக நீங்க புரியும். இந்த திராவிட கழகமும் பாஜக மாதிரி இல்லாம எங்க அண்ணா ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகம் ஒண்ணு சொல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிரும் என்ற சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ இன்னாலு அதான் கிடைக்க எல்லாம் ஒரே ஆளுதான், தளபதி விஜய் ஆள். நீ இப்படிப்பா நீ இப்படிப்பான்னு சமமா பாருன்னு சொல்லி எங்களை ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல ஒரு தகப்பன் சார்ந்து வழி நடத்தக்கூடிய எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் எக்ஸ்எம்எல்ஏவுக்கு நீங்க ஒரு கைத்தட்டல கொடுத்துருக்கீங்கம்மா. ஏன்னா அவர்கள் நான் இல்லைன்னா இந்த நிர்வாகி இல்லை, இந்த நிர்வாகி இல்லைன்னா பாவம் அந்த நிர்வாகியோட வீட்டுல இல்லை. எங்களுக்கெல்லாம் எங்களோட சொந்த இந்த நிர்வாகிலாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்கம்மா. அவங்களோட சொந்த பணத்துல வந்திருக்காங்க. மக்களோட வரி பணத்தை கொள்ளடிச்ச பணத்துல வரல, எங்களோட பணத்துல ஆளுக்கு. இப்ப எப்படி நான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்ற ஒரு இந்த இடத்துல நடந்த இதை சொல்லட்டாமா, இது தைப்பொங்கல் தமிழர் திருநாள் இந்துக்கள் கொண்டாடுற பண்டிகைன்னு சொல்லி நம்ம மக்கள் ஒரு முத்திரை கொண்டாடி பதிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு நலத்திட்டம் கூட சொன்ன உடனே யாசர் அரபாத்ன்றவர் தான் உங்களுக்கு இந்த வாங்கினாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு இந்த நலத்திட்டம் கொடுக்குறேன்னு சொன்னோம்னா நேற்று தன்னுடைய பிசினஸ் விட்டுட்டு யாசர் அரபாத்ன்றவர் தான். அதனாலதான் சொல்றேன், இது ஜாதி மத அரசியல் கிடையாதுமா. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தலைவர் தளபதி அரசியல்.